நடிகர் சிவா கணேசனும் காக்கா ராதாகிருஷ்ணனும் ஒரே நாடக கம்பெனியிலே பல ஆண்டு காலம் பயணித்தவர்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு மிகச்சிறந்த நடிகர். ஆனால் ஒரு முறை நடிகர் தேர்வுக்கு சிவாஜி கணேசனும் காக்கா ராதாகிருஷ்ணனும் சென்றபோது காக்கா ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்துவிட்டு சிவாஜி கணேசனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்தி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் ஒரு ஸ்டூடியோ இருந்தது. அந்த ஸ்டூடியோவிலே ஒரு திரைப்படத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதிலே நடிப்பதற்காக NS கிருஷ்ணன் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அந்த திரைப்படத்திலே பால லோகிதாசனாக நடிப்பதற்கு ஒரு பையன் தேவை என்று சிவாஜியும் காக்கா ராதாகிருஷ்ணன் நடித்து கொண்டிருந்த நாடக கம்பெனிக்கு தகவல் அனுப்பினார்கள். அவங்க சிவாஜியும் காக்கா ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் காக்கா ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார், சிவாஜி திருப்பி அனுப்பப்பட்டார். அந்த தேர்வை முன்னின்று நடத்தியவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லையா, அதனால தான் காக்கா ராதாகிருஷ்ணனை அவர் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னு தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாராம் சிவாஜி. கமல்ஹாசன் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கலைஞர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மூவேந்தர்களாக இருந்த சிவாஜி, MGR, ஜெமினி ஆகிய மூவரோடும் ஒரே காலகட்டத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. கமல்ஹாசன் முதலாக அறிமுகமான படத்தினுடைய கதாநாயகன் ஜெமினி கணேசன். அடுத்தவர் நடித்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி. மூன்றாவதாக புரட்சி நடிகர் MGR திரைப்படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் கமல்ஹாசன். குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்த கமல்ஹாசனை கதாநாயகனாக்கியதிலே மிகப்பெரிய பங்கு மலையாள பட உலகுக்கு உண்டு. KS சேதுமாதனுடைய கன்னியாகுமரி படத்திலே கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து ஒரு நடன உதவியாளனாக கூட நான் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அடக்கமாக கமல்ஹாசன் சொன்னாலும் நிச்சயமாக அதையெல்லாம் தாண்டி அவர் ஜெயித்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்ப காலத்தில் கமல்ஹாசனை வளர்த்ததிலே மலையாள படங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கமல்ஹாசன் உருவெடுத்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் என்பதை யாரால் மறுக்க? தமிழ் சினிமாவிலே முதலாக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய KB சுந்தராம்பாளும் கிட்டப்பா என்ற பாடகரும் காதலித்து மனம் புரிந்து கொண்டவர்கள் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் கிட்டப்பா தன்னை காதலிக்கிறார் அப்படின்றத KB சுந்தராம்பாள் தெரிந்து கொண்ட அந்த நேரம் இருக்குல்ல, அதை பற்றி KB சுந்தராம்பாள் விவரித்திருப்பதுதான் மிகவும் ரசமான ஒரு சம்பவம். KB சுந்தராம்பாளை நாடகத்தில் நடிப்பதற்காக 1.5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு இலங்கைக்கு அழைத்து சென்றார் நாடக கான்ட்ராக்டர் ஒருவர். KB சுந்தராம்பாள் சிரிப்பாற்று ராஜபாட்டா நடிக்க யாரோ வந்தார்கள். 3 நாளைக்கு மேலே அவங்களால KB சுந்தராம்பாளோட தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா KB சுந்தராம்பாள் அந்த அளவுக்கு உச்சஸ்தாயிலே பாடுவார். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கன்னையா கம்பெனியிலிருந்து கிட்டப்பாவை KB சுந்தராம்பாளுக்கு ஜோடியாக ராஜபாட்டா நடிக்க இலங்கைக்கு அழைத்து வந்தார் அந்த நாடக கான்ட்ராக்டர். KB சுந்தராம்பாளும் கிட்டப்பாவும் போட்டி போட்டு கொண்டு நடித்த அந்த நாடகம் ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பணம் கொட்டென்று கொட்ட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் கிட்டப்பாவுடைய தாயார் இறந்து விட்டார். அதன் காரணமாக அவர் இந்தியா திரும்ப நேரிட்டார். இந்தியா திரும்பினதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இந்த நந்தனார் நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார் கிட்டப்பா. அந்த நாடகத்தில் வேதியராக நடித்தவர் கிட்டப்பாவுடைய சகோதரரான சுப்பையா. அவங்க 2 பேரும் நடித்த அந்த நாடகம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி நாடகமாக அமையலை. அதனால் வேதியராக KB சுந்தராம்பாள் நடித்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினார் கிட்டப்பா. KB சுந்தராம்பாளுடைய தாயாரை பார்த்து பேசினார். அந்த அம்மாவும் ஒத்துக்கொள்ளவே அந்த நந்தனார் நாடகத்தில் நடிக்க KB சுந்தராம்பாள் தயாரானார். இந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக தினமும் KB சுந்தராம்பாள் வீட்டுக்கு வர தொடங்கினார் கிட்டப்பா. ஒரு நாள் அந்தி சாய்கின்ற நேரத்தில் கிட்டப்பா KB சுந்தராம்பாளுடைய வீட்டுக்கு வந்தபோது அவருடைய தாயார் மட்டும் கீழே இருந்தாங்க. எனக்கா பிள்ளைய காணும் என்ற அந்த அம்மா கிட்ட கிட்டப்பா கேட்க, ஏதோ பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் கிட்டப்பா வந்திருக்கார் போல் இருக்கு என்று எண்ணி அந்த அம்மா மாடியில் இருக்காங்க சுந்தராம்பா அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னாங்க. இப்போ மாடிக்கு போனார் கிட்டப்பா. அந்த சம்பவத்தை KB சுந்தராம்பாள் மிக அழகாக விவரித்திருக்கிறார். அவருடைய பார்வையிலேயே ஒரு கள்ளம் இருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கப்புறம் என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவீங்களா அப்படின்னு அவரை கேட்டு அவர் சத்தியம் செய்து கொடுத்ததுக்கு பின்னாலே தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு ஜாதிக்காரர்கள் அப்படின்றதுனால எங்கள் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பு எல்லாவற்றையும் மீறித்தான் நாங்கள் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் KB சுந்தராம்பாள். பொதுவாக எல்லார் வீட்லேயும் பசங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ட்ராமா சினிமான்னு அலையாத, புத்தகத்தை படி, பாடத்தை படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் YG மகேந்திரன் வீட்டில் எல்லாமே நேர் எதிர். அவங்களுடைய அப்பா இருக்கார், அவர் UAA அப்படின்ற பேரில் ஒரு நாடக குழுவை நடத்தி கொண்டிருந்தவர்.
அவங்க அம்மா வந்து மிகப்பெரிய எஜுகேஷனிஸ்ட்டு, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பத்மா சேஷாத்ரி அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தவர் அவர். அதனால் ஒய்ஜி மகேந்திரன் வீட்டில் படிக்கும்போது அவங்க அம்மா வந்து, டேய் கண்டபடி கவனத்தெல்லாம் செதற விடாத, புஸ்தகத்தை வச்சுன்னு படின்னு வாங்கலாம். அப்படி சொல்லிவிட்டு அவங்க போன அடுத்த கணம் அங்கே அவருடைய தந்தையான ஒய்ஜிபி வருவார். கண்டபடி புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காத, நாடக வசனத்தைப்படி நாளைக்கு நாடகம் இருக்குது அப்படின்னு வரான் ஒய்ஜி மகேந்திரனை பார்த்தவர். இப்படி 2 பேரும் மாறி மாறி சொன்ன போதிலும் ஒய்ஜி மகேந்திரன்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாடக மேடையிலையும் பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தினார். அதே மாதிரி படிப்பிலும் மிகச்சிறந்தவராக விளங்கினார். அப்படி நாடகம் படிப்பு அப்படின்னு இரட்டை குதிரையிலே சவாரி செய்து ஜெயித்த ஒரு நல்ல கலைஞர் தான் ஒய்ஜி மகேந்திரன். நடிகர் சிவா கணேசன் பத்மினியும் ஜோடியாக நடித்த தெய்வ பிறவி திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அதை இந்தியில் படமாக்குவது என்று முடிவெடுத்தார் மெய்யப்ப செட்டியார். அந்த படத்தினுடைய கதாசிரியர் KS கோபாலகிருஷ்ணன். தன்னுடைய படம் இந்தியில் படமாக்கப்பட போகுது அப்படின்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதைத் தொடர்ந்து மெய்யப்ப செட்டியார் சொன்ன தகவல் இருக்க, அது அந்த மகிழ்ச்சியை நிலைகுலைய வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஹிந்தியில் சிவா கணேசன் ரோலில் நடிக்க பால்ராஜ் சகானி ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்றார் மெய்யப்ப செட்டியார். பால்ராஜ் சகானி நிச்சயமாக அந்த பாத்திரத்துக்கு சரியாக இருக்க மாட்டார் அப்படின்றது KS கோபாலகிருஷ்ணனுடைய எண்ணம். ஆனால் மெய்யப்ப செட்டியார் மிகப்பெரிய தயாரிப்பாளர், அவற்றை எப்படி இதை நேரடியாக சொல்கிறது? அதனால் சுற்றி வளைச்சி இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் KS கோபாலகிருஷ்ணன். சார், பால்ராஜ் சகானி நடித்த தோபிகா ஜமீன் படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தில் அற்புதமாக நடிச்சிருந்தார் அவர் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவரை இடைமறித்த மெய்யப்ப செட்டியார், சரியாக சொன்னீங்க KS கோபாலகிருஷ்ணன், அந்த படத்தை நானும் பார்த்தேன். அந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக அவர் நடிச்சிருந்தனால தான் இந்த படத்துக்கு அவர் ஒப்பந்தம் பண்ணேன் என்றார். என்னடா இது, நாம் எதையோ சொல்ல ஆரம்பிக்க அதுக்குள்ளே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கூட KS கோபாலகிருஷ்ணன் நினச்சார். ஒரு நல்ல படத்தை சரியான கதாநாயகன் அமையாதனால நாம்ளே கெடுத்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு திரும்ப வரவே திரும்பவும் மெய்யப்ப செட்டியார்கிட்ட மெல்ல பேச்ச ஆரம்பித்தார். சார், இப்போ ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இருக்குல்ல, திலீப் குமார் ராஜ்குமார் நடித்த படங்கள், அந்த படங்களை தமிழில் ரீமேக் பண்ணுறதா இருந்தால் யாரை போட்டு எடுப்பாங்க என்று மெய்யப்ப செட்டியாரிடம் அவர் கேட்க, நிச்சயமாக சிவா கணேசன் தான் என்றார் மெய்யப்ப செட்டியார். அப்போ இங்கே சிவா கணேசன் நடித்து வெற்றி பெற்ற படத்தை அங்கே திலீப் குமார் ராஜ்குமார் போன்ற நடிகையில் வச்சு எடுக்கிறது தானே நியாயம் என்று KS கோபாலகிருஷ்ணன் மெய்யப்ப செட்டியாரை பார்த்து கேட்டார். இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பால்ராஜ் சகானி தான் சரியாக இருப்பார் என்று சொல்லி தெய்வப்பிறவி திரைப்படத்தை பால்ராஜ் சகானி கதாநாயகனாக நடிக்கவே எடுத்தார் மெய்யப்ப செட்டியார். ஆனால் அதனுடைய முடிவு இருக்க, அது KS கோபாலகிருஷ்ணன் என்ன எதிர்பார்த்தாரோ அது மாதிரியே அமைந்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது மட்டுமில்லை, தோல்வி படமாகவே அமைந்தது.